வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸ் நைஸாக நறுக்கியிருக்கோம். நான் 3 ஸ்பூன் பாசிப்பருப்பை ஊற வச்சுருக்கோம். இது வதக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய். இப்போ இது தண்ணி சேர்க்காம வெறும் சால்ட் மட்டும். சால்ட் தேவையான அளவு போட்டு பெசரி விட்டுக்கோங்க. பெசரி விட்டு நம்ம ஊற வச்சிருக்க பருப்பையும் போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 நிமிஷம் அவனில் மூடி போட்டு வேக வைக்கணும். மூடி போடாமல் இருந்தீங்கன்னா இது இருக்க நீர் சத்தெல்லாம் ட்ரையாக போய் காஞ்ச மாதிரி போயிடும் முட்டைக்கோஸ். அதனால மூடி போட்டு அவனில் 3 நிமிஷம் மட்டும் வைங்க. எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. இப்போ கடுகும் உளுந்தம்பருப்பு மட்டும் போடுறோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இந்த முட்டைக்கோஸ் நான் ரொம்ப நைஸாக நறுக்குனதுனால 3 நிமிஷம் வச்சேன். நீங்கள் கொஞ்சம் கனமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு 6 நிமிஷமாக கூட வச்சுக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்காதனால நல்லா ட்ரையாக இருக்குது. பொரியலுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பூவை போட்டால் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.